மரியே வாழ்க. 300. அன்னையின் திருவிழாவை முழு மனதுடன் மகிழ்ச்சியோடு இன்புற்று கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அகிலத்திற்கு அரசியாக விளங்கும் ஆரோக்கிய அன்னையின் திருவிழா வாழ்த்துக்கள். அன்னை சிறுவயதில் இருக்கும் போதே தன் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிதலும் இறைவன் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருப்பதை கண்டு அனைவரும் வியப்புற்றனர். எந்நேரமும் ஜெபமாலை சொல்வதும் தியானிப்பதும் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு ஏற்றபடி அற்ப பாவம் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். இவ்வுலகத்தை புனிதமாக படைத்த இறைவன் மனிதன் செய்த பாவத்தினால் அவ்வுலகம் சாக்கடையாக மாறுவதை கண்டார். எனவே மனித ரூபம் எடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் என்றும் கண்ணி கெடாத கன்னிகையான நம் அன்னை. அவ்வண்ணமே பாலகன் இயேசுவை ஈன்றெடுத்தாள். மண்ணுலகில் இருக்கும் ராஜாதி ராஜாக்களும் சரி, விண்ணுலகில் இருக்கும் சமணசுக்களும் சரி, ஏன் இவ்வுலகத்தையே படைத்த இறைவன் கூட அன்னைக்கு கீழ்ப்படிதலும் அவள் வார்த்தையை கேட்பதும் இன்றி அகிலத்திற்கு அரசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். காரணம் பல கோடி மக்களில் அன்னை மட்டுமே இறைவனின் வார்த்தைப்படியும் மறைவுபடியும் ஜெபம் செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் மன்னிப்பதிலும் உதவி செய்வதிலும் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதிலும் அற்பமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் ஒரு விதைக்குள் ஆலமரம் அடப்பட்டு இருப்பது போல் விண்ணவரும் சரி மன்னவரும் சரி அன்னையின் அன்புக்கு என்பதை விட தன்னை முழுவதும் அர்ப்பணித்ததில் அடங்கிவிடும். எனவே நாம் நம் தேவைகளை முழு மனதோடு உருக்கமாக 53 மணி ஜெபமாலை அல்லது 10 மணி ஜெபமாலையை தினமும் சொல்லி கண்ணீரோடு அன்னையிடம் மண்டியிட்டு மன்றாடினால் நாம் தேவைகளை அனைத்தையும் தர தாராளமாக இருக்கின்றார். இவ்வுலகிலும் சரி அவ்வுலகிலும் சரி அன்னைக்கு கிடைத்திருக்கும் மதிப்பும் சரி மரியாதையும் சரி சகல பாக்கியமும் சரி வரங்கள் கொடுப்பதிலும் சரி அன்னைக்கு நிகர் அன்னையே. பறந்து விரிந்து இருக்கும் இவ்வுலகில் மனிதர்களும் விலங்குகளும் உண்டு, பசுமையான மரம் செடி கொடிகளும் உண்டு, வண்ண வண்ண பூக்களும் உண்டு. இவ்வுலகத்தை போல் இன்னொரு உலகை படைக்க முடியும், இவ்வுலகத்தை போல் இன்னொரு உலகை படைக்க முடியும். ஆனால் அன்னையை போல் இன்னொரு அன்னையை படைக்கவும் முடியாது, மீண்டும் எவராலும் உருவாக்கவும் முடியாது. நமக்கும் இறைவனின் வார்த்தைக்கும் இடையில் பாலமாக இருக்கும் ஃபாதர் பெர்னாண்டஸ் அவர்கள் தெளிப்படையில் இருந்து நமக்காக வந்திருக்கின்றார். அவருக்காக ஒரு கரவசம் கொடுக்கும்.